இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ரஷ்ய துணை பிரதமர் ரோகோசின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து இருநாட்டு உறவு குறித்து பேசினார். ரஷ்ய துணை பிரதமர் டிமிட்ரியோ ரோகோசின் இந்தியாவில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். புதனன்று காலை டெல்லி வந்த ரோகோசின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நீண்ட நெடுங்காலமாகவே இந்தியாவுடன் ரஷ்யா நல்லுறவை பேணி வரும் நிலையில் மோடி தலைமையிலான அரசு மத்தியில் பொறுப்பேற்ற பிறகு இரு நாடுகளின் தலைவர்கள் மட்டத்தில் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது. இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்தும் வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்தும் பேசப்பட்டன. எரிசக்தி துறையில் குறிப்பாக அணுசக்தி மின்சார திட்டங்கள் குறித்தும் சுஷ்மா ரோகோசின் பேச்சுவார்த்தை நடத்தினர். ராணுவம், விண்வெளி போன்ற துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேசப்பட்டதாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், பிரதமர் மோடி இடையிலான சந்திப்பை ஓராண்டுக்குள் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் இருவரும் பேசினர். மத்திய ராணுவ மற்றும் நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ள ரஷ்ய துணை பிரதமர் ரோகோசின் பிரதமர் மோடியை சந்திப்பார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த 8ஆம் தேதி டெல்லிக்கு வருகை தந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி, வெளியுறவு அமைச்சர் சுஷ்மாவை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.